பிரசனா என்னடா? எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன டவுட்? இத்தனோண்டு ஆணி சரி தண்ணிக்குள்ள போட்டோடனே முழுங்கிருது. ம் அவ்வளோ பெரிய கப்பல் தண்ணிக்குள்ள மிதங்கிக்கிட்டே இருக்குது. அது எப்படிரா? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தான் என்ன? அது ரொம்ப சிம்பிள்ரா. இப்போ ஒரு பொருள் தண்ணி மேல மிதக்கிறதுக்கும் தண்ணியில முழுகிறதுக்கும் எது டிட்டர்மைன் பண்ணுன்னா அந்த பொருளோட டென்சிட்டி தான். இப்ப நீ இந்த ஆணியை தூக்கி போட்டல, இந்த ஆணியோட டென்சிட்டி வந்து இந்த தண்ணியோட டென்சிட்டியை விட அதிகமா இருந்தது. அதனால இந்த ஆணியை போட்ட உடனே தண்ணிக்குள்ள முழுகிறது. சப்போஸ் இந்த ஆணியோட டென்சிட்டி தண்ணியை விட கம்மியா இருந்ததுன்னா தண்ணிக்கு மேலே மிதந்து இருக்கும். இந்த பொருளோட டென்சிட்டி எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இதை வச்சுதான் நம்ம அந்த பொருளோட டென்சிட்டியை கண்டுபிடிப்போம். இப்ப மாஸ்ன்றது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு பொருளோட வெயிட்னு வச்சுப்போம், வால்யூம்ன்றத ஒரு பொருளோட சைஸ்ன்னு வச்சு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்ப இந்த டென்சிட்டியை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா இன்னும் நல்லா புரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்ப 2 ஃபிளாஸ்க்ல நான் 2 வாட்டர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 100 ml தான் எடுத்திருக்கேன். பட் ஆனா ஒரு ஃபிளாஸ்க்ல வந்து நார்மல் வாட்டரும் இன்னொரு ஃபிளாஸ்க்ல சால்ட் வாட்டரும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம வெயிட் போட்டு பார்ப்போம். குவான்டிட்டி ஒன்று தான், வெயிட் சேஞ்ச் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். முதல்ல சால்ட் வாட்டர் எடுத்து வெயிட் வைப்போம். வெயிட் என்ன காட்டுது? 210 கிராம் காட்டுதா? இப்ப இதுவே நார்மல் வாட்டரை வெயிட் செக் பண்ணி பார்ப்போம். இதோட வெயிட் பாரு 200 கிராம் தான் காட்டுது. கம்மியா இருக்குது. ஆமா, ரெண்டு குவான்டிட்டி ஒன்னா இருந்தாலும் இதை விட இதுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்குது. காரணம் இது வந்து சால்ட் வாட்டர், இது வந்து நார்மல் வாட்டர். வெயிட் அதிகமா இருக்கிறதுனால இதோட டென்சிட்டி விட இதுக்கு வந்து டென்சிட்டியும் அதிகமா இருக்கு. இதை இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். இப்போ ஒரு எக் வச்சிருக்கேன் நான் கையில. இப்போ இது நார்மல் வாட்டர் இல்லையா? இந்த நார்மல் வாட்டர்ல இந்த எக்கை போட்டு பார்ப்போம். இது சிங்க் ஆகுதா இல்ல மிதக்குதான்னு பார்ப்போம். பாத்தியா, இந்த நார்மல் வாட்டர்ல எக்கை போட்ட உடனே சிங்க் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த வாட்டரோட டென்சிட்டியை விட இந்த எக்குக்கு டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு காட்டுது. அதனாலதான் இது வந்து சிங்க் ஆயிடுச்சு. இதே எக்க இந்த சால்ட் வாட்டர்ல போட்டு பார்ப்போம். நம்ம இங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் படி நார்மல் வாட்டரை விட சால்ட் வாட்டருக்கு டென்சிட்டி அதிகமா இருக்கணும். இது அதிகமா இருக்குதுன்னா இந்த எக் வந்து ஃப்ளோட் ஆகணும். ஃப்ளோட் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். பாத்தியா, சிங்க் ஆகல, மேலேயே ஃப்ளோட் ஆகுது. அதனால நான் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நார்மல் வாட்டரை விட இந்த சால்ட் வாட்டருக்கு டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கப்பல் ஆணி சொன்னோம் இல்லையா, அதை சிம்பாலிக்கா வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். இப்ப இந்த ஆணி சொன்னல, அதுக்கு சிம்பாலிக்கா இந்த இரும்பு எடுத்துப்போம். அந்த கப்பலுக்கு சிம்பாலிக்கா ஒரு இரும்பு பவுல் எடுத்துப்போம். இது ரெண்டுத்தையும் வந்து வெயிட் பண்ணி மெஷர்மெண்ட் பார்ப்போம். ஓகேவா? இரும்பு பவுலோட வெயிட் வந்து 180 கிராம் இருக்கு. இந்த இரும்போட வெயிட் வந்து இதுவும் 180 கிராம் இருக்கு. இப்ப ரெண்டுமே ஈக்குவலான வெயிட்ல தான் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் எடுத்து தண்ணி உள்ள போடுவோம். எது மிதக்குது எது வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஓகேவா? முதல்ல இந்த இரும்பு எடுத்து நான் தண்ணிக்குள்ள போடுறேன். என்னாச்சு? மூழ்கிடுச்சா? இப்ப இந்த பவுல போட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? இது இரும்பு பவுல் தானடா, கண்டிப்பா இதுவும் முழுகாதான் போகுது. அதான் இல்ல, இங்க பாரு. எப்படிரா? இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசமே. ரெண்டும் ஒரே வெயிட் தான், ஆனா இது வந்து சைஸ்ல சின்னதா இருக்கு, இது வந்து சைஸ்ல பெருசா இருக்கு. இது சைஸ்ல பெருசா இருக்கிறதுனால இந்த டென்சிட்டி வந்து கம்மியாகுது. இது சைஸ்ல சின்னதா இருக்கிறதுனால டென்சிட்டி அதிகமாகுது. இது டென்சிட்டி அதிகமா இருக்கு இல்லையா? டென்சிட்டி அதிகமா இருக்கிறது தண்ணி கீழே போடும்போது மூழ்கிறது, டென்சிட்டி கம்மியா இருக்கிறது தண்ணியில போடும்போது நல்லா மிதக்குது. இதுதான் ஒரு சிம்பிளான டென்சிட்டியோட கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சுதான் பெரிய பெரிய கப்பலும் தண்ணியில ஈஸியா மிதந்து போற மாதிரி கட்டமைக்க முடியுது நம்மளால. ஓ, அவ்வளவுதானா? எனக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டுடா. சரி, இந்த மாதிரி இன்னும் நிறைய டவுட் இருந்தா வந்து என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.